பார்த்தீங்கன்னா குரானின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாறும் வைராக்கியம். குரான் சொல்லுது திருடக்கூடாதுன்னு, நான் திருடிக்கிட்டே இருக்கேன். இப்போ குரான் சொல்லிருச்சுங்கிறப்ப நான் திருடுறதை நிப்பாட்டிடணும். நான் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், குரான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது, நான் பொய் சொல்லக்கூடாது. குரான் சொல்லுது ஒழுக்கமாக இருங்கன்னு, குரான் சொல்லுது இந்த மாதிரி அவதூறு பரப்பாதீங்கன்னு. குரான் என்னென்ன பண்புகளை பற்றி பேசுதோ, என்னென்ன சட்டத்திட்டங்களை பற்றி பேசுதோ, குரான் வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சுன்னா குரானை ஓதுற ஒருத்தன் வட்டி வாங்கக்கூடாது சொல்லிருச்சு குரான். அதுக்கப்புறம் அதுக்கு மாற்றமாக யோசிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா இது யார்கிட்ட வந்திருக்கு? அல்லாஹ்ட்ட வந்திருக்கு. அல்லாஹ் யாரு நமக்கு தெரியுது. இதை உலகத்தை படைச்சவன், பரிபாலிக்கிறவன், நிர்வகிக்கிறவன், அவன் தான் நம்மளை படைச்சிருக்கான். நாளைக்கு நம்ம மௌத்தா போன பிறகு அவன்கிட்ட தான் நம்ம திரும்ப போகிறோம். அப்போ அவன் சொன்ன வழிகாட்டுதல் அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு சொர்க்கம். அது அவன் சொன்ன வழிகாட்டுதலை ஏற்றுக்கிட்டு வாழ்றது மட்டும்தான் இங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் நம்ம வாழணும். அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த குரான் என்ன வழிகாட்டுதோ, அந்த குரானை கொண்டு வந்த தூதர் என்ன வழிகாட்டினாரோ அதுக்கு மீறி நம்ம பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது.